லஞ்சம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, குடும்ப ஆட்சி போன்றவற்றில் ஓரணியில் இருக்கும் திமுகவை ஊரணிக்கு அனுப்ப மக்கள் முடிவு செய்துவிட்டதாக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமடை நகரில் நடைபெற்ற ஐஜேகேவின் தலைவர் ரவி பச்சமுத்துவின் பிறந்தநாள் விழாவில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகை செல்வன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தால் திமுக கூட்டணிக்குள் பிளவு, சலசலப்பு, அச்சம், பூகம்பம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் தொடங்கி இருக்கிறார். திமுகவிலே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது, கூட்டணிக்குள்ளே ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது, கூட்டணிக்குள்ளே ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். தமிழ்நாடு ஓரணி என்பது லஞ்ச லாவணியத்தில் ஓரணி, சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில் ஓரணி, இப்படி குடும்ப ஆட்சியில் ஓரணி, இப்படி ஓரணியில் இருக்கிறது இந்த அரசாங்கம். ஓரணியில் இருக்கிற இந்த அரசாங்கம் ஊரணிக்கு போக வேண்டும், வீட்டுக்கு போக வேண்டும் என்பதை முடிவெடுத்து விட்டார்கள் தமிழக மக்கள். இனிமேல் அதை எக்காரணத்திலும் மாற்ற முடியாது.